வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம பப்பாளி பழத்துலேருந்து ஒரு லாடு செய்யலாம். இதுக்கு பாருங்கள், நான் ரெண்டு மீடியம் சைஸ் 2 பப்பாளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோலை சீவிட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இது லாடு செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிள் தான். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம், 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன், 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் நெய் தேவைப்படும் நமக்கு. இப்போ நம்ம இந்த பட்டையெல்லாம் சீவிட்டு நான் துண்டு துண்டாக கட் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், நம்ம அந்த பப்பாளி பழத்தை பட்டையெல்லாம் சீவியாச்சு. இந்த டிசைன் பாருங்கள், குறுக்க வெட்டியிருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன். இப்போ நம்ம இந்த விதையெல்லாம் சுத்தமாக நம்ம எடுத்துடணும். சுத்தமாக எடுத்துட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், பப்பாளி பழத்தெல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இப்போது நம்ம பப்பாளி பழம் அரைச்சி வச்ச அந்த பியூரியை இதில் விட்டுக்கலாம். இது நல்லா நம்ம நெய் விட்டுருக்கோமா, அந்த நெய்யில் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். நல்லா இது இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம இதை அப்படியே நெய்யிலே வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை செய்யணும். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை போட்டோன்னா கொஞ்சம் இலக்கும். அது நம்ம அந்த கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே இதை வதக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போ நம்ம 2 ஸ்பூன் சோள மாவு இதில் சேர்த்து. இப்போது கொஞ்சம் நான் முன்னே சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ துருவல் இதில் சேர்த்துக்கிறேன் நான். இந்த டைமில் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இந்த லாடுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டோம். பப்பாளி பழம், சோளமாவு 2 ஸ்பூன் போட்டு கிளறினேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் போட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிட்றேன். அடுப்பை நிறுத்திடலாம்.
பாதாம் பருப்பை அழகுக்காக நம்ம இதில் இப்படி வச்சுக்குவோம். இப்போ நம்மளோட பப்பாளி பழ லாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனுக்ரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.